ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்ஸ் ஸ்பார்க்கிள் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்கிற ஒரு கோட்டையை பற்றி தாங்க. இது ஒரு ராஜ்யத்தோட அடையாளமாக இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் இது சில பயங்கரமான ரகசியங்களை மறைச்சி வச்சுருக்கு. இது புனேல உள்ள ஷனிவார்வாடாவோட உண்மையான கதைங்க. துரோகம், கொலைன்னு காலத்தை கடந்து நிற்கும் ஆவிகள் பற்றின உண்மையான கதை. அப்படி என்னதான் நடந்திருக்கு? 1732 வந்துட்டு இந்த நிகழ்வு நடந்ததுலேருந்து அரண்மனை சபிக்கப்பட்டதா சொல்கிறாங்க. ஏன் மக்கள் இன்னைக்கு கூட 11 பேய்கள் அந்த கோட்டையில் சுற்றி திரிகிறதா சொல்கிறாங்க. ஸோ வாங்க இந்த பயங்கரமான பயணத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1732 தாங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. மராத்தாவோட சாம்ராஜ்யத்து மிக சிறந்த தலைவராக இருந்தவர் தான் பேஷ்வா பாஜிராவ் முதல் நபர். இவர் தான் அந்த ஷனிவார்வாடாவை கட்டியிருக்காரு. இதை ஒரு வலிமையின் அடையாளமாக அவங்க கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அரண்மையில் அழகான மண்டபங்களும் நிறைய ஃபவுண்டைன்ஸும் கார்டன்ஸும் பார்க்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த அரண்மனையோட கொடிய அரசியல் சூழ்ச்சிகளும் கொடூரமான துரோகங்களும் இருக்கிறதா மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1773 வெறும் 18 வயசான இளங்கோவன் நாராயண் ராவ் பேஷ்வானாங்க. யாரு தாங்க இந்த அதிகாரத்துக்கு ஆசைப்படாமல் இருந்திருக்காங்க? இந்த அதிகாரத்துக்கு எப்போவுமே எதிரிகள் இருக்கும். அதே தான் அவருடைய சொந்த மாமாவான ரகுநாத் ராவ் இந்த பதவிக்கு ஆசைப்பட்டார். இதை தெரிஞ்ச அவங்க மாமியார் ஆனந்திபாய் தான் ஒரு கொடியமான திட்டத்தை தீட்டியிருக்காரு. அவங்க அந்த காவலர்களுக்கு ஒரு உத்தரவை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. தராங்கிறது தமிழில் பிடின்னு அர்த்தம். ஆனால் ஆனந்திபாய் தராங்கிறதுக்கு பதிலாக மாறான்னு மாற்றி சொல்லிட்டாங்க. மாறாங்கிறது கொலை செய்யுங்கன்னு அர்த்தம். இதை கேட்ட காவலர்கள் அன்னைக்கு நைட்டே நாராயண் ராவோட அறைக்கு புகுந்திருக்காங்க. அதை பார்த்தவங்க நாராயண் ராவ் பயத்தில் ஓடி கதறியிருக்காங்க. என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, மாமா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் யாருமே வரல. நாராயணராவும் அந்த அரண்மனையிலேயே கொல்லப்பட்டாங்க. அந்த நாள்லேருந்து தான் ஷனிவார்வாடாவோட இருக்கிற இடம் நிறைய மாற்றத்தை கண்டிருக்கு. அதாவது முழுநில இரவுகள்லாம் பாதுகாவலர்களும் பொதுமக்களும் ஒரே குரலை தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற ஒரு ஆத்மாவோட கூச்சல் மட்டும்தான் கேட்டுட்ருக்காங்க. அந்த குரல் இன்னும் அந்த அரண்மனையில் ஒலிக்கிறதா சொல்கிறாங்க. என்ன நம்பப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாராயண் ராவோட ஆவி இன்னும் உதவிக்காக கூப்பிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் அது கதை இல்லைங்க, நான் உண்மையாக சொல்கிறேங்க. ஒரு ஆவி மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 11 பேய்கள் அந்த கோட்டையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பயணிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எப்போவுமே ஒரு ஒளி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பயமுறுத்துற மாதிரியே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு குளிர்காற்று அடிக்கும். அதே மாதிரி இருளில் நிழல்கள்லாம் அசையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோட்டையில் இருக்கிற காவலர்கள் இரவில் போகிறக்கே பயப்படுறதா சொல்கிறாங்க. ஏன்னா 1828 அதாவது 50 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய தீ விபத்தே ஏற்பட்டிருக்கு. அந்த தீ எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியலங்க. அந்த தீ கிட்டத்தட்ட 7 நாட்கள் 7 இரவுகள் எரிந்து கொண்டே இருந்திருக்கு. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது இயல்பான விபத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இல்லை, இது பேய்கள் தான் ஏற்றி விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் அந்த ஷனிவார்வாடாவில் பகலை யாருமே, அதாவது சுற்றுலா பயணிகள் பகலில் தவிர நைட்டு யாருமே அலவுட் கிடையாது. ஸோ இது பேய் கதையா இல்லை அரசியல் சூழ்ச்சிகள் நிறைந்த கதையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இது உண்மையாலுமே கோட்டையில் நிறைய மர்மங்கள் ஒழிஞ்சிருக்கு. ஸோ இது கதை மட்டும் இல்லைங்க, நிறைய ரகசியங்களும் மர்மங்களும் ஆத்மாக்கள் நிறைந்த ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கோட்டையை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலில் வர நோட்டிஃபிகேஷன்ஸை செக் பண்ணி பாருங்கள்.